வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகள் உருக்கம் பேசிய. முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்புகளை பார்க்கலாம். சிற்றின்பத்தில் நான் மயங்கி போயிடாமல் உனது திருவடியை எப்போவுமே தொழற பாக்கியத்தை என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த ஒரு அழகான திருப்புகள். உருக்கம் பேசிய நீலியார் அப்படின்னு ஆரம்பிக்கும். இது என்ன சொல்கிறாங்க அருணகிரிநாதர் அப்படின்னா, உருக்கமான மொழிகளை மனசை அப்படியே உருக்கி எடுத்துருமா, அப்படியே மயங்கிடுவோமா, அந்த மாதிரி மொழிகளை தந்திரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடிய மோக விகாரம் கொண்டவர்கள், உருட்டி பார்க்கக்கூடிய கண் பார்வை கொண்டவர்கள் யார்? விலைமாதர்கள். இந்த மாதிரி அவங்க எப்படிப்பட்டவர்கள்னால் விஷப்பாம்பு போல் நம்மளை கொத்திடுவாங்க, நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடுவாங்க. அந்த மாதிரி விலைமாதர்கள்கிட்ட என்னோட நேரத்தை நான் செலவழித்து அதில் மயங்கி சிற்றின்பத்தில் நான் சீரழியாமல் உன்னுடைய திருவடியை, எப்பேற்பட்டவனுடைய திருவடியை, தேவர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கக்கூடிய வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் தொழுது வணங்கக்கூடிய திருவடியை, ஆதி மலரை தன்னோட முடியில் சடையில் சூடி கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய மகனாகவும் உலகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிற திருமாலுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் மருமகனாகவும் விளங்கக்கூடிய வள்ளி கணவரான செழுமையான திருச்செந்தூரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, நீ இவங்களுக்கெல்லாம் எப்படி அரணா நின்று தேவர்களை காத்து ரட்சித்தாயோ, என்னையும் அந்த மாதிரி சிற்றின்பத்திலேருந்து காப்பாற்றி என்னை ஆட்கொண்டு உன் திருவடியை நான் எப்போவுமே தொழுது வணங்க எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த ஒரு அழகான பாடல் இது. இப்போ பாடலை பார்க்கலாம். உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் பறிக்கும் தோழிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மாப்பழிகாரிகள் மதியாதே. அவங்க விலைமாதர்களோட ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அவங்க மோகமான வார்த்தைகளை பேசக்கூடிய விகாரத்தன்மையுடையவர்கள், அவங்கள பழிகாரிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தள்ளி விட்டுருவாங்க அப்படின்றாரு. உரைக்கும் வீரிகள் கோல் அரவு ஆமென உடற்றும் தாதியர் காசு அளவே மனமுறைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ. அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அனைத்தும் தான் அழகாய் நலமே தர அருட்கண் பார்வையினால் அடியார் தமை மகிழ்வோடே. பகவான் தன்னோட அழகான கண்களோட பார்வைகள்னால அடியார்களோட அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து அந்த அருள் பார்வையை அவர் மேலே கடாட்சமாக பொழிந்து அவரும் மகிழ்ச்சி அடைஞ்சு அடியார்களையும் மகிழ்விப்பாராம். அழைத்தும் செய்திகள் பேசிய காரண வடிப்பம் தானெனவே என்னை நாள்தோறும் மதிக்கம் சேர்த்தரவே அருளால் உடன் இனிது ஆழ்வாய். என்னை உன்னோட திருவடியை நினைக்கிற மாதிரி ஆட்கொண்டு என்னை ஆள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இருக்கும் காரண மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழு தேவர்கள் இடுக்கண் தீர்க்கணனே அடியார் தவமுடமேவி இலக்கம் தான் எனவே தொழவே மகிழ் விருப்பம் கூர்த்தரும் ஆதியுமாய் உலகு இருக்கும் தாத்தகி சூடிய வேணியன் அருள்பாலா. தேவர்கள் ஆகமங்கள் அடியார்கள் எல்லாருமே தழக்கூடிய முருகப்பெருமானே, ஆதி மலர் அணிந்து கொண்டிருக்கிற சிவனோட மகனே, திருக்கும் தாபதர் வேதியர் ஆதியர் துதிக்கும் தாள் உடை நாயகனாகிய செகச்செஞ்சோதியும் ஆகிய மாதவன் மருகோனே. எல்லாரும் துதிக்கக்கூடிய உலகத்தை எப்போவுமே காத்து ரட்சித்திருக்கக்கூடிய திருமாலும் அவருடைய மனைவியாகிய லக்ஷ்மி தேவியாரின் மருமகனே, செழிக்கும் சாலியும் மேகம் அலாவிய கருப்பம் சோலையும் வாழையுமே திகழ் திருச்செந்தூர் தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. திருச்செந்தூரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு கேட்டு இந்த பாடலை முடிச்சிருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.